பிசிஓஎஸ் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம். இது ஃபீமேல்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும். அப்புறம் ஃபீமேல்ஸ்க்கு ஓவரியில் சிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், அப்புறம் ஃபேஷியல் ஹேர்ஸ் அதிகமாக இருக்கும், அப்புறம் ஹேர் லாஸும் இருக்கலாம், அப்புறம் ஆக்னி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போது இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிற டேர்மை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணி பிஎம்ஓஎஸ், பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சின்ட்ரோம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா இதில் சிஸ்ட் மட்டும் இருக்காது, இதில் அதர் காசும் இருக்குது. அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இதில் இருக்குன்றனால இதை பேர் மாற்றிட்டாங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் டயக்னோசிஸில் பிசிஓஎஸ்ன்னு போட்டுறாதீங்க, பிஎம்ஓஎஸ் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ற டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு நானே உங்களுக்கு சொல்கிறேன்.